ஹாய், வெல்கம் டு Sarawin Samayal. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ராய் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ். வாங்க இப்போ சேனலுக்குலாம் போகலாம். Sarawin சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ராய் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் அது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப் ராய் மாவு, அப்புறம் 1/2 கப் பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு, வரமிளகாய் தூள், கொஞ்சம் பெருங்காயம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ராய் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வரமிளகாய் தூள் உங்களுக்கு காரம் ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட போகிறேன். கொஞ்சம் சால்ட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியன், கருவேப்பிலை இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மாவோட இது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா நான் கலந்து விட்டுட்டேன், ஆனியனோட மாவு பிடிக்கிற மாதிரி. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டு இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா அந்த மொறுமொறுன்னு வர அந்த மாவு வராது போண்டா பொரிச்ச. பாருங்கள், நான் நல்லா கலக்கி எடுத்துட்டேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு குழகுழன்னு பிசைஞ்சு வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சம் நாம் எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது ஜீரணம் ஆகிறதுக்கும் மணத்துக்காகவும் போடுறது. கடைசியாக நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வானிலை வச்சு எப்படி பொரிக்கிறது நான் காட்டுறேன். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நல்லா. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு உதிரி உதிரியாக அப்படியே போட்டு விடலாம். பக்கோடா போல் போட்டுக்கோங்க. பாருங்கள், ராய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பாயிரும். மாவு அப்படித்தான் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்போ லைட்டாக தண்ணி தொளிச்சு பசுமையாக வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆனாலும் நம்மளுக்கு சாப்பிட்றப்போ அது ஒரு மாதிரி மாவாக இருக்கும். அதனால் அப்பப்போ தண்ணி தொளிச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சுவையான டேஸ்டான ராய் பக்கோடா ரெடி. இது சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ முருகலாக டேஸ்டியாக வந்திருக்குன்னு.